வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சினி 360. இன்னைக்கு வீடியோல யூடியூப்ல இருக்கிற தமிழ் டப்டு த்ரில்லர் மூவிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 போட்டு இருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போயிட்டு பாருங்க. அப்புறம் புதுசா பார்க்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம முதல்ல பார்க்க போற படம் நாரடன். படம் 2016 ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஹீரோ நம்ம டொவினோ தாமஸ். படத்தோட பிளாட் என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோ ஒரு பாப்புலரான ஆங்கரா இருக்காரு. இவர் ஒரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு வராரு. இந்த நிலைமையில ஹீரோவோட ஹையர் அஃபிஷியல்ஸ் எக்ஸ்க்ளூசிவான நியூஸை கொண்டு வாங்கன்னு சொல்லி ரொம்பவே பிரஷர் பண்றாங்க. இதுக்காக நம்ம ஹீரோ சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு சில வேலைகள்லாம் பண்ணி எப்படியாவது டிஆர்பி ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில நம்ம ஹீரோவுக்கு ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாரு. கடைசியில என்ன நடந்துச்சு, ஹீரோ எதுல சிக்கினாருன்ட்டு பரபரப்பா சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டிஆர்பிக்காக நியூஸ் சேனல்ஸ் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்கன்ட்டு சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதுவும் நியூஸை கலெக்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ பரபரப்பாக இருக்கிற சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. டொவினோ ஆக்டிங் செம்மையா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப்ல டொவினோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்கும். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வர கோர்ட் ரூம் சீன்ஸ்லாம் பரபரப்பாக ரொம்பவே நல்லா காமிச்சிருப்பாங்க. அதுவும் ஜட்ஜா வர இந்திரனும் சரி, அட்வொகேட்டா வர ஆனபினும் சரி, ரெண்டு பேரும் அவங்க கேரக்டர்ல சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்துல காமிச்ச சீன்ஸ்லாம் ரொம்ப ரியலாக எடுத்திருந்தாங்க. அதுக்கான காரணம் பர்ஃபெக்டான சினிமாட்டோகிராஃபி தான். நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. சில சீன்ஸில் ஹீரோவுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரிலாம் வரும், அதெல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம்ட்டு தோணுச்சு. ஆனபின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஆனால் அவங்கள இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு இருந்தது. படத்தில் காமிச்ச பொலிட்டிக்கல் சீன்ஸ்லாம் ஆர்டிஃபிஷியலாக இன்க்ளூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டோரி கூட ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலாக பார்க்க போனால் ஒரு டீசெண்டான த்ரில்லர் மூவியை பார்க்கணும்ட்டு நினச்சிங்கன்னா இந்த படம் பார்க்கலாம். இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி யூடியூப்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நாம ரெண்டாவதா பார்க்க போற படம் அதிரன். 2019 மலையாளம்ல ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி தான் இது. இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, படத்துல ஒரு ஹைட்டான மலைப்பகுதியை காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயின் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. அங்கே ஒரு டாக்டரும் வராரு. அவர் தான் நம்ம ஹீரோ. யார் இந்த பொண்ணு, இவங்களுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்ட்டு ஹீரோயினை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது ஹீரோயினோட பாஸ்டில் நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் நடக்குது. கடைசியில் ஹீரோயினை சரி பண்ணாரா, ஹீரோயின் பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஹீரோயின் நடித்த ஃபகத் ஃபாசில் அண்ட் சாய் பல்லவி எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருந்தாங்க. அதுவும் மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணா சாய் பல்லவி ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் ஆகிற மாதிரி சீன்ஸ்லாம் இருந்துச்சு. படத்தில் சில இடங்களில் அன்எக்ஸ்பெக்டட் டர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. சில இடங்களில் காமெடியாகவும் இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது ஹாலிவுட் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஸ்டைல் இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னா, படத்தில் சில எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு வந்து அது எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் முடித்த மாதிரி இருந்துச்சு. மேஜர் நெகட்டிவ் என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே படத்தில் என்ன ஆக போகுதுன்ட்டு முன்னாடியே கெஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் நிறைய இருக்குது. சைக்காலஜிக்கல் த்ரில்லருன்றதுனால சில இடங்களில் ஸ்டோரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் நல்லா இருக்கு. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நாம மூணாவதா பார்க்க போற படம் ஹாட் ஹிட். இந்த படம் 2021 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, நம்ம ஹீரோ அவர் பசங்க கூட கார்ல போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அன்னோன் கால் வருது. எடுத்து பேசினா, நீ போற கார்ல சீட்டு கடையில பாம்பு வச்சிருக்கேன், நீ கார்ல இருந்து தப்பிச்சு போகலாம்ட்டு நினைச்சாலோ இல்ல காரை நிறுத்தலாம்ட்டு நினைச்சாலோ இந்த பாம்பு வெடிச்சிரும்ட்டு சொல்றான். இது மட்டும் இல்லாம, நான் கேட்குற பணத்தை கொடுத்தாதான் நீ ஊரிடவே இருக்க முடியும்ட்டு மிரட்டான். கடைசியில நம்ம ஹீரோக்கும் அவரோட ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு, ஃபோன்ல ஹீரோவை மிரட்டுறவன் யாருன்ட்டு ஒரு செம்மையான த்ரில்லர் ஆக்ஷனோட சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தோம்னா, படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி சொல்லணும்னா, ஹீரோ அண்ட் வில்லனோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தா படம் விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸை கொண்டு போன விதம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மெசேஜும் இருந்துச்சு. ஃபேமிலியோடவே பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரை விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலியோடவே பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் கிடையாது. இந்த படத்தோட எடிட்டிங் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்துச்சு. நாம நாளாக பார்க்க போற படம் காளிதாஸ். 2019 தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி தான் இது. இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டரா இருக்காரு. வேலையில் அதிகமாக ப்ரெஷர் இருக்கிறதுனால ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுது ஹீரோக்கு. இதனால் நம்ம ஹீரோக்கும் அவரோட ஒய்ஃபுக்குமே அப்பப்போ சண்டை வருது. இது ஒரு பக்கம் இருக்க,
ஹீரோவோட போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குள்ள தொடர்ந்து 3 பொண்ணுங்க மாடியிலிருந்து விழுந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. இது கொலையா இல்லை தற்கொலையான்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட ப்ளஸ் என்னன்னா, ஒரு சில த்ரில்லர் மூவிஸில் தான் குற்றவாளி யாருன்ட்டு படம் எண்டு வரைக்கும் சஸ்பென்ஸோடவே கொண்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலையுமே கிளைமேக்ஸில் தான் சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகும். அதை காமிச்ச விதம்லாம் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்கில் வர சீன்ஸ்லேயே நம்மளை படத்தோட கனெக்ட் பண்ண வச்சிடுது. படத்தில் ஹீரோவை நடிச்சிருக்க பரத் இன்ஸ்பெக்டராக செம்மையாக பண்ணியிருந்தார். படத்தில் அசிஸ்டன்ட் கமிஷனர் நடிச்சிருந்ததுமே நல்லா பண்ணியிருந்தார். படத்தில் அங்கங்கே சில ட்விஸ்ட்லாம் இருந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படத்தில் சூசைட் பண்ணிக்கிற சீன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் எடுத்திருக்காங்க. படத்தில் சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. படத்துக்கு ஏற்ற மாதிரி பரபரப்பாக நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு நடுவில் நிறைய லாஜிக்கல் இடிக்குது அப்படின்ட்டு தோணும். ஆனால் படத்தோட கிளைமேக்ஸில் அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருப்பாங்க. சில கொலைகளை காமிச்சு இருந்தாலும் ரத்த தெரிக்காமல் ஓவராக ஹைப் பண்ணாமல் டீசெண்டான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியை கொடுத்துருக்காரு டைரக்டர் செந்தில். நெகட்டிவ்னு பார்த்தோம்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகும். அது த்ரில்லர் குறைக்கிற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸில் வர டேர்னிங் பாயிண்ட்டை அவசரப்பட்டு முன்னாடியே வச்சுட்டாங்களோன்ட்டு தோணுச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் த்ரில்லாக இருந்தாலும் சில இடங்களில் அளவுக்கு அதிகமாக இருக்குது. படத்தில் ஒரு சில குறிப்பிட்ட சீன்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. மற்றபடி கிரைம் த்ரில்லர் மூவியை விரும்பி பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். படம் IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நாம் ஃபைனலாக பார்க்க போகிற படம் வெட்ரன். இந்த படம் 2015 சவுத் கொரியாவில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் நம்ம ஹீரோ நேர்மையான டிடெக்டிவ் ஆஃபீஸராக இருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ ஒரு திருட்டு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அதன் பிறகு அந்த திருட்டு கேஸில் இன்வால்வ் ஆன குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்க கிளம்புறாரு. போகிறப்ப தான் ஒரு டிரைவர் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நம்ம ஹீரோவுக்கு உதவி பண்ணுறாரு. நம்ம ஹீரோவும் அவரோட உதவி பண்ணுற குணத்தை பார்த்துட்டு ஹீரோவோட ஃபோன் நம்பரை அந்த டிரைவர்கிட்ட கொடுத்து ஏதாவது உதவினா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. இதன் பிறகு அந்த டிரைவர் இறந்து போயிடுறாரு. இந்த நியூஸை நம்ம ஹீரோ காதுக்கு போகுது. அந்த டிரைவர் எப்படி இறந்தாருன்ட்டு தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இதுக்கு பிறகு படத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, படத்தில் நடிச்சிருந்த ஹீரோவும் வில்லனும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. படத்தை கொண்டு போன விதம் நல்லா இருந்துச்சு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே தாறுமாறா இருந்துச்சு. ஆக்ஷன் த்ரில்லரை விரும்பி பார்க்குறவங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோடவே பார்க்கலாம். இந்த படம் IMDbல 10க்கு 7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படம் யூடியூப்லேயே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகே மக்களே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சொன்ன 5 படங்களில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இதுக்கு முன்னாடி எந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இது மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.